இப்போ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில பொங்கல் ஃபார்வர்ட்லாம் அனுப்பி, ஜிஎஃப் இமேஜஸ் எல்லாம் அனுப்பி, நாம பொங்கலை நல்லபடியாவே கொண்டாடி முடிச்சாச்சு. பட் இந்த நினைவு ஒரு பறவை அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பொங்கல் ஃப்ளாஷ்பேக். ஸோ நினைவுகள் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது பழைய நினைவுகளை அசை போடுவது ரொம்ப சுகமான அனுபவம். அப்படி இந்த பொங்கலில் நான் அசை போட்ட நினைவுகளை தான் இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ பொங்கல்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தூரமாக ஒரு அயல் நாட்டில் இருக்கிற நான் முதல்ல மிஸ் பண்ணுறது கரும்பு. எங்கே கரும்பு கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது, பட் ரொம்ப சின்னதாக ஒத்தையாக ஒரு சின்ன துண்டு, ஒரு முளம் அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற துண்டுகளை தான் வாங்கிட்டு வரணும். ஸோ அதை பார்க்குறப்போ அப்படியே அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்போ அப்படியே அந்த காரில் வந்துட்டுருக்கும்போது நிறைய நினைவுகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாட்டையும் நம்ம ஊரில் எப்படி வாங்குவாங்க, எங்கள் அப்பா எப்படி பொங்கல் கரும்புகள்லாம் வாங்கி தருவாங்க அப்படிங்கிறத அசை போட்டு பார்த்தேன்னா, எங்கள் ஊர் அந்த ஜங்ஷனில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை சுற்றி அப்படியே கரும்பு அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா கையை பிடிச்சி நான் போயிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா எப்போவும் வேட்டி சட்டை தான் கட்டுவாங்க. நான் அந்த டைம் பாவாடை சட்டை போடுற வயசாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். அப்பா எப்போவுமே ரொம்ப கராரான ஆள். எந்த பொருளை வாங்கினாலும் 2 தடவை விசாரித்து தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ ஒரு டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்பா அந்த சைடு இருக்க ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் கரும்பு எவ்வளோன்னு அவர் சொல்கிற ரேட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா சொன்னார்னா அப்பா அப்படியே சுற்றி வர்றாங்க. அந்த பக்கமாக எதிர்பக்கமாக ஆலமரத்துக்கு அந்த பின்புறத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணே எவ்வளோ அப்படின்னு. அவர் அதே ரேட்டை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த சைடு முதல்ல சொன்னார்ல, அவர் அங்கேருந்து குரல் கொடுத்து சொல்கிறாரு, அண்ணே ஒரே கடை தான் அப்படின்ட்டு. எனக்கு சிரிப்பு வருது. ஸோ அப்பா எப்போவுமே அப்படித்தான், அந்த ரேட் செக் பண்ணுறதுல ஏதாவது கிடச்சிடாதா, விலை கம்மி பண்ணிடலாமா அப்படின்னு. உடனே அப்பாவுக்கு அப்படியே புரிஞ்சுட்டு சமாளிச்சுட்டு, எல்லாம் சேர்த்து போடுங்க, நான் தந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பில் ஒரு கெட்டு கரும்பை வாங்கிட்டு, அண்ணே ரேட்டை குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டு கரும்பை வாங்கிட்டு வருவோம். அப்படியே எல்லாம் சேர்த்து கெட்டி ஆளுக்கு ஒரு கரும்பு சாப்பிட்ற அளவுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே கரும்பு அப்படியே குவிஞ்சிரும். ஸோ அந்த கரும்பை எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு, இப்போல்லாம் சுகர் கேன் ஜூஸ் குடித்தாலே பெட்ரு அப்படிங்கிற மாதிரி, பெங்களூரில் இருக்கும்போது மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஜூஸ் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த எலுமிச்சம்பழம், புதினா அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க மார்க்கெட் வாசலில். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சுகர் கேன் அப்போ பார்த்தாலும் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஸோ சுகர் கேன்லேருந்து சுகர் கேன் ஜூஸ்க்கு ஜம்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போல்லாம் நம்ம கரும்பு கடிக்கிறது கூட நம்ம ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. அந்த தோலை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும், சின்னதாக கட் பண்ணி கொடுக்கணும், அப்படின்னா தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் தந்ததில்லை. எந்த துண்டு பெருசாக இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். எங்கள் அம்மா கட் பண்ணி தரப்போ எல்லாத்துலேயும் அந்த பெருசு வேணும்னு ஒரு சண்டை வரும். இல்லாத பட்சத்தில் அந்த கீழே இருக்கிற அடிக்கரும்பு அந்த வேர் பக்கமாக இருக்கிற கரும்பு நுனி கரும்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அது எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை வரும். ஸோ இந்த கரும்பில் எனக்கு அடிக்கரும்பு கிடச்சுன்னா அடுத்த கரும்பில் எனக்கு நுனி கரும்பு தான் எங்கள் அண்ணனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு. அதுவும் எங்கள் வீட்டில் 1 இல்லை 5 பேர். ஸோ பெரிய சண்டையாக இருக்கும். ஸோ அடிக்கரும்பு வாங்கினவங்க ரொம்ப சிரிச்சுட்டு, நுனி கரும்பு வாங்குறவங்க கொஞ்சம் சோகமாகவும் அப்படியே போவோம். ஸோ அந்த கரும்பை வாங்கிட்டு அதை எப்படி சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை மாதிரி சின்ன ரூம், ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் அப்படி இல்லை, அழகான பெரிய வீடு. 2 பக்கமும் முன்னாடி முற்றம் உண்டு, பின்னாடி முற்றம் உண்டு, சைடில் பெரிய விலை இருக்கும். ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த விலையில் போய் உட்காந்து தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ இப்போனா பால்கனியில் சேர் போட்டு தான் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற இது எனக்கு எப்போவுமே உண்டு. ஸோ நம்ம இப்போல்லாம் ஒரு கப்பு டீயோடு பால்கனியில் தான் உட்காரணும். அந்த டைம் அப்படி இல்லை. சரி, அப்புறம் அப்படியே போகிறோம். அப்படியே போய் அந்த விலையில் நிறைய மாமரம், கொய்யா மரம், எல்லா மரமும் இருக்கும், தென்னை மரம். ஸோ அந்த மரத்துக்கு இடையில போய் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். சேரெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை.
துணி துவைக்கிற கல் கிடக்கும் அந்த முக்கில், அந்த கார்னரில். எப்போவுமே அங்கே தான் போய் இருப்போம். ஸோ அந்த துணி துவைக்கிற கல், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிற துணி துவைக்கிற கல், ஆளுக்கு ஒரு சைடாக உட்காந்துப்போம். அப்புறம் உட்காந்துட்டு அந்த கரும்பெல்லாம் சவைச்சி துப்புவோம்ல, அந்த துப்புறதுக்கு ஆளுக்கு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போவோம். ஸோ எல்லோரும் அந்த பக்கமாக உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கரும்பை கடிச்சிட்டு துப்பிகிட்டே இருப்போம். அதில் பார்த்திங்கன்னா யாருக்கு ஜாஸ்தி, யார் வேகமாக துப்புறான்னு சொல்லிட்டு அந்த கரும்பை கடித்து ஜூஸையும் உரியணும். அந்த அவங்கவுங்களுக்கு நேராக இருக்கிற நியூஸ் பேப்பரில் டப்படப்பான்னு துப்பிகிட்டே இருக்கும்போது யாருக்கு ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறது வேறு வேகமாக பண்ணிகிட்ருப்போம். அவனுக்கு அது அப்படியே குவிஞ்சு நாங்கள் துப்பு வந்துகிட்டே இருக்கோம். அதுலேயும் எங்கள் அக்கா வந்து ரொம்ப வேகமாக சாப்பிடுவாள், ரொம்ப வேகமாக இது பண்ணுவாள். ஸோ அந்த கரும்போட தோலை உரிக்கிறதுக்கெலாம் அவள் பல்லு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீ உரிச்சு கொடுன்னு சொல்லுவான். அவன் வந்து கடகடான்னு எல்லாருக்கும் வேகமாக பல்லு பயங்கர எலி பல்லுன்னு தான் சொல்லுவோம், அப்படியே உரிச்சு கொடுப்பா. அப்படியே எல்லாம் சுற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வருவோம். ஸோ அது பொங்கலுக்கு முந்தின வாரத்துலேருந்தே இந்த கலாட்டா நடக்கும். டெய்லி சாயந்தரம் கரும்பு சாப்பிட்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு இப்போ மாதிரி குக்கர் பொங்கல், நான் இப்போல்லாம் குக்கர் பொங்கல் தான் வச்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. பட் அந்த காலத்தில் அழகாக பானையில் எப்போவுமே அம்மா சோறு வைக்கிறதே பானை சோறாக தான் இருக்கும். ஸோ அதனால் முற்றத்தில் இருக்க சின்ன இது மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த சோறு பொங்குறதுக்காக மட்டுமே வச்சுருக்க அந்த விறகு அடுப்பில் தான் அம்மா பொங்கல் வைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டு வேலை, அந்த பக்கத்து வீட்டோட பின்புறம் எல்லாமே சேர்ந்து அந்த தொட்டு காம்பவுண்ட் இருந்தாலும் இருக்கும். ஸோ யார் பொங்கல் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ இப்போ எங்கள் அம்மா பொங்கல் வச்சிட்ருப்பாங்க, அவங்கள சுற்றி நாங்கள் 5 பேரும் நின்றுட்டு அந்த பொங்கல் சவுண்டு போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக நின்றுட்டுருப்போம். பொங்கல் அப்படின்னு சவுண்டு போட்டுட்டு அப்படி ஒரு குலவை சத்தம்னு சொல்கிற ஒரு சத்தத்தை போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைடு பக்கத்து வீட்டில் வந்து பானை ஃபஸ்ட்டு பொங்கிருச்சு அப்படின்னா அங்கேருந்து சத்தம் கேட்கும். உடனே அங்கேருந்து சத்தம் கேட்கணும், ஐயோ அங்கே பானை பொங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் குரங்கு மாதிரி ஏறி அந்த மதில் சோறுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கல் மாதிரி இருக்கும், அதில் ஏறி எல்லாரும் எட்டி பார்த்துட்ருப்போம். அவங்களோட பொங்கலை பார்த்துட்டு அதுக்கும் சவுண்டு போடுவோம். சவுண்டு போட்டுட்டு பொங்கல் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஓடி வருவோம். அடுத்து இங்கே எங்கே பானை இன்னும் கொதிக்கவே இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டுட்டு, அங்கெல்லாம் வந்தாச்சு நமக்கு ஏன் வரல அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக அந்த ஸ்டேஜில் கேட்டுட்டு, அப்புறம் அந்த பானையில் அந்த பொங்கல் குப்புன்னு பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று. ஸோ அந்த டைமில் டிவியும் இல்லை வீட்டில். ஸோ எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக அதை அப்படியே கொண்டாடிட்டு, அது அப்படியே சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அந்த பொங்கலை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி, அந்த இனிப்பு பொங்கலை அப்படி அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக பக்கத்து வீட்டிலேருந்து வர்ற பொங்கலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த வாழ்க்கை இப்போ நினச்சா அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான இதாக இருக்குது. இப்போவும் நாம் அதே முறைகளை பின்பற்றுறோம், பொங்கலை கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்து சுகம் வந்து இந்த காலத்து முறைகளில் எல்லாமே கொஞ்சமேனு குறைவு தான் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணிகிட்டு இருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு கோலம் போடுவோம். கோலம் போடுறதுக்கு இப்போ மாதிரி யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பெரிய பெரிய பிக்சர்ஸ்லாம் அப்போ கிடைக்கிறதில்ல. குடும்ப மலர், அந்த வார மலர், அந்த மாதிரி புக்ஸில் வர்ற அந்த கோலத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற அக்கா வீட்டில் போய் கோலத்தை கேட்டுட்டு, அதை ரொம்ப கரும்பு, நானும் எங்கள் அக்காவெல்லாம் சேர்ந்து அந்த கரும்பு பானை, மாடு வர்றது, அந்த பசு மாடு வர்ற டிசைன்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். அந்த எப்படியோ 2 கரும்பு வரைஞ்சி ஒரு பானையை கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே. நினச்சி பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், பட் நினச்சி பார்த்து அசை போட்டால் ரொம்ப அழகழகான விஷயங்கள். இப்போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எல்லாரும் இப்போவும் பண்பாடோடு சேலை கட்டி வேட்டி போட்டு, குழந்தைகளுக்கு குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு, நம்ம ஒரு பட்டு பாவாடை எல்லாமே போட்டு ட்ரெடிஷ்னலாக எல்லாமே பொங்கலை என்ன அழகாக கொண்டாடினாலும், பொங்கல் வந்து இப்போது பானையில் வைக்கிறத விட குக்கரில் தான் எல்லாருமே பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைகள் வந்து எல்லாமே குறைஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ஸோ இந்த பொங்கல் மெமரிஸ் உங்களுக்குள்ள சில நினைவுகளை தட்டி எழுப்பியிருந்தா இந்த பொங்கல் மெமரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகம் வந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு அழகான நினைவுகள் ஒரு பறவை செக்மெண்ட்டில் உங்களை மறுபடி சந்திக்கிறேன்.